எங்களுக்கு தன்மானம் தான் முக்கியம் பேசுறவர். இப்போ போய் டெல்லி போய் ஆதரவுக்கு தேட வேண்டிய அவசியம் இல்லை. அன்றைக்கி டெல்லிக்கு போனார் மார்ச் மாதம். நான் வந்து எங்கள் டெல்லியில் உள்ள தலைமை கழக கட்டிடத்தை பார்க்க போகிறேன்னு போயிட்டு 6 கார்கள் மாதிரி திருட்டுத்தனமாக போய் ஹோம் மினிஸ்டரை பார்த்துட்டு வந்த பழனிசாமி கட்சி ஆரம்பித்து என்னவோ 72லேருந்து நடத்துகிற மாதிரி பேசுகிறாரு. மற்றவர்களால் அவர் அந்த தேர்தலில் இருந்து ஜெயிச்சு தான் முதலமைச்சர் வேட்பாளர் ஜெயிச்சு வந்தாரா? எப்படியெல்லாம் புருடா விடுறாரு தீராருன்னுட்டு தமிழ்நாட்டு மக்கள் உறுதியாக பழனிசாமி புறங்கு தள்ளுவார்கள். அந்த 20% இந்த முறை 10% கீழே குறைய போகிறது என்பதுதான் உண்மை. வந்து துரோகத்தின் நோபல் பரிசு பெறக்கூடிய தகுதியுடையவர் என்று அண்ணன் செங்கோட்டையன் அவர்களால் சொல்லப்பட்ட பழனிசாமி ஆண்டவன் அவர் செய்த 2017 பிப்ரவரியிலிருந்து அவர் செய்த துரோகங்களுக்கு உறுதியாக அவருக்கு தண்டனை வழங்கிக் கொண்டிருக்கிறார். 26 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தமிழ்நாடு மக்கள் மூலம் அவருக்கு அவரது துரோகத்திற்கு இறுதி தீர்ப்பு எழுதப்படும். விட்டு கொடுத்து போவர்கள் இன்றைக்கு கெட்டு போவதில்லை. என்னதான் இருந்தாலும் இது வந்து ஒரு பங்காளி சண்டை தான். எங்களுக்குள் உள்ள சண்டையை நாங்க என்ன செய்தாரை ஒருத்தல் அவர் தானே நிர்ணயம் செய்து விடல்னு சொல்லி ஏற்கனவே பொதுக்குழுவே நான் சொன்னேன். அதனால நாம் பலசையே நினைச்சிட்டு கட்சி நலனையும் தமிழ்நாட்டு நலனையும் பின்னுக்கு தள்ளிவிடக்கூடாது என்கிற ஒரு பொது நோக்கத்தோடு மீண்டும் தமிழ்நாட்டில் அம்மாவுடைய ஆட்சி வருவதற்கு, மக்களாட்சி வருவதற்கு, நல்லாட்சி வருவதற்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்பதுதான் எங்கள் நிலைப்பாடு.